ஹாய் ஹாய். இன்னைக்கு நம்ம வந்து டே vlog தான் பார்க்க போறோம். எங்க கூட சேர்ந்து நீங்களும் எங்க நாங்க என்னென்னலாம் பண்றோம்னு பாருங்க. வாங்க வாங்க. சொல்லுங்க தீபிகா, என்ன பண்றீங்க? நம்ம என்ன பூ கட்டிட்டு இருக்கோம். 2 நாள் ஆயிடுச்சுல, வாங்கிட்டு வந்து இனியும் கட்டாம வச்சோம்னா பூ ஆகாம போயிருன்னு சொல்லிட்டு பூ கட்டிட்டு இருக்கேன். சரி, பூ கட்டி எல்லாரும் வச்சுட்டு அதுக்கப்புறம் சமைக்கணும். இப்பவே மணி 12:30 ஆயிடுச்சு. இனி லஞ்ச் ரெடி பண்ணணும். அதுதான் இன்னைக்கு vlog. என்ன சமையல் இன்னைக்கு? சமையலா, பச்சை பட்டாணி ஊற போட்டிருக்கோம். காய்கறி இல்ல, அதனால பச்சை பட்டாணியை ஒரு கிரேவி மாதிரி வச்சுட்டு ரசம் வைக்க போறோம். சரி சரி, ஓகே. மக்களுக்கு ஒண்ணு காட்டணும். இது என்ன பூ? இது என்ன வாசமா இருக்கு பாத்தீங்கன்னா, நல்லா பாத்துக்கோங்க. இது வந்து பாரிஜாத பூ. இது வந்து பயங்கர வாசமா இருக்கும். அந்த பூ வந்து பாரு, செம்முக்குட்டி வாசமா, பயங்கர வாசமா இருக்கு. இது பயங்கர ரொம்ப வாசமா இருக்கும். இந்த ரோஜா பூ நம்ம செடியில தான் பூத்துச்சு. சரி, ஓகே. இது வந்து நம்ம இவ்வளவு பூ தான் இப்ப கட்டி இருக்கோம். நம்ம இதை கொஞ்சம் கொஞ்சம் வச்சுட்டு இனி சமையல் வேலை செய்ய போயிடலாம். ஓகே. மீதி பூவெல்லாம் நம்ம நாளைக்கு கட்டிக்கலாம், இல்ல ஈவினிங் கட்டிக்கலாம். ஓகே. பூ வாங்கினதுக்கு 2 ரோஜா பூ கொடுத்தாங்க. அதே ஆள் கொண்டு வந்து தலையில சொருவிட்டு வேலையை பார்க்க போலாம். ஓகே. செல்சிக்கு வந்து பூ வச்சா நிறைய வச்சாதான் வைப்பா, இல்லைன்னா வைக்க மாட்டா செல்சி. ஒருத்தருக்கு ஒரு கேரக்டர் இருக்குல்ல, அந்த மாதிரி. நீங்க கொஞ்சம் தான் வச்சுக்கிடுவீங்களா? நாளை சும்மா எவ்வளோன்னு இருந்தாலும் வச்சுக்கிடுவேன். ஓகே. சரி, ஓகே. எங்க கூட நீங்களும் வாங்க. இன்னைக்கு லஞ்சு ஃபர்ஸ்ட் செய்ய போறோம். இப்போ லஞ்சுக்கு என்ன செய்யறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாப்பாடு, ரசம், பச்சை பட்டாணியும் சோயாபீன்ஸும் போட்டு ஒரு கூட்டு கிரேவி எல்லாமே இன்னைக்கு செய்ய போறோம். நிறைய பேர் என்னோட சேனல் வந்து ஹேர் க்ரோத்துக்காக நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க. அவங்க எல்லாருமே தொடர்ந்து பாருங்க. நான் நல்ல ஹேர் க்ரோத் வீடியோ வந்து நல்ல சீக்கிரமாக நான் ஒன்று அப்லோட் பண்ணுறேன். ஸோ என் ட்ரெஸ் அழகா இருக்கான்னு மறக்காம எல்லாரும் சொல்லுங்க. ஆமா, செல்சி ட்ரெஸ்ஸை பாருங்க. இது இங்க பாருங்க, கையை மாடல் பாருங்க. கையை மாடல். இது என்ன மாடலு? இது தெரியல எனக்கு. வந்து பார்க்க வந்து என்ன சொல்லுவாங்க, கடல் கன்னி மாதிரி இருக்கு இந்த ட்ரெஸ் பார்க்க. ரொம்ப கையை பார்க்க கடல் கன்னி கை மாதிரி இருக்குது. இந்த மாடல்லாம் ரொம்ப அழகா இருக்கு. இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நிறைய பேர் கண்டிப்பா பாத்துருப்பீங்க இந்த ட்ரெஸ். மீசோல. அப்படியா? எவ்வளவு எடுத்த? 300 தான் இருந்துச்சு, கம்மி தான். பாத்துக்கோங்க. இந்த ட்ரெஸ் வந்து யாருக்காவது பிடிச்சிருந்துச்சுன்னா மீஷோல போய் மறக்காம வாங்கிக்கோங்க. வெறும் 300 சம்திங் தான் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா எனக்குலாம் நம்ப முடியல. ஏன்னா நல்லா இருக்குது பார்க்க, ரொம்ப ஒரு அழகா இருக்கு. செலிபிரிட்டிஸ் எல்லாம் போடுற மாதிரி இருக்கு மாடல். சரி, ஓகே. லஞ்ச் ரெடி பண்ணலாம். ஆமா, நாங்க வீடியோ எடுக்க நினைச்சிட்டாலே அன்னைக்கு நாங்க 2 பேரும் ஊமை மாதிரி இருப்போம். அதுக்கு முன்னாடி தான் பேசிட்டு இருப்போம். அதனால செல்சியை பத்தி நம்ம கொஞ்சம் டீடைல்ஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம். கேளுங்க. செல்சி என்ன படிச்சிருக்க? நான் பிஎஸ்சி ஜுவாலஜி. பிஎஸ்சி ஜுவாலஜி. எந்த இயர் பாஸ்ட் அவுட்? கொரோனா பேட்ச். அப்ப 2021ல தான் முடிச்சேன். 21ல தான் முடிச்சேன். 20ல வந்து நான் காலேஜ் செகண்ட் இயர்லயே எனக்கு கொரோனா வந்துட்டு. கொரோனா வந்துட்டா? எனக்கு இல்ல, கொரோனா அப்ப எல்லாருக்கும் வர ஆரம்பிச்சல. அது நான் 3 செம்மு படிச்சதுல 3 செம்மு கொரோனால இல்ல. பாத்துக்கோங்கப்பா. அதனால எல்லாமே பாஸ். அரியர் வந்து நான் ஒண்ணு வச்சிருந்தேன். என்சிசி போறதுனால கொஞ்சம் படிக்கிற அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் கம்மி பண்ணிட்டேன். அதனால அரியர் ஒன்று இருந்துச்சு, அதை நான் பாஸ் பண்ணிட்டேன். என்சிசினா ரொம்ப இன்ட்ரெஸ்டா? ரொம்ப இன்ட்ரெஸ்ட் சொல்றத விட அதனால வெளியே ஊர் சுத்துறாங்க. அதுதான். இன்னும் வந்து அந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிக்கும், ஒரு மாதிரி கெத்தா இருக்கும். அதுக்காக தான் மெயினா, அதுக்காக தான் போனேன். ஆல்மோஸ்ட் ஸ்கூல் படிக்கும் போது எல்லாமே கொஞ்சம் ஹைட்டா இருக்கிற பிள்ளைங்க எல்லாருமே என்சிசி வாங்கன்னு கூப்பிடுவாங்க. சைராக்குட்டிக்கு பூ எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இது வந்து ஓசி பூ. வந்து சைராவை பார்த்ததுக்கு கொஞ்சம் கட் பண்ணி கொடுத்தாங்க நம்ம. ஆனா அதை 10 நேரம் பிச்சுட்டாங்க. தலையில வைக்க விடாம வந்தா அட்டியோட பிச்சினா போது வந்து நான் வந்து சமையல் செய்பவர், காய்கறி வந்து உதவி செய்பவர். இந்த ஸ்கூல்ல எல்லாம் சத்துணவு டீச்சர்ஸ் இருப்பாங்கல்ல, அதுல வந்து சமைக்கிறவங்க ஒருத்தவங்க வெட்டுறவங்க அந்த மாதிரி நாங்க. ஆனா அவ எப்போதும் சமைப்பா. ஆனா மேக்சிமம் நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஒன்னால சமைப்பா. நாங்க என்ன ஹெல்ப் பண்ணுவோம். அந்த காய்கறி வெட்டுறதுக்கே ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா சமைக்கிறது 1 மணி நேரம், அதுலயே 1/2 மணி நேரம்
பேருக்கு வந்து படிப்பு மட்டும் கிடையாது, எக்ஸ்ட்ராவா ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும்ல, அது மாதிரி செல்சிக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்? எனக்கு வந்து டான்ஸ் ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுல டான்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். அதுக்கு வருது இவ்வளவுதான் வந்து கிச்சன்ல போட்டு எப்படி இருக்கும் சொல்லுங்க நீங்களே. நமக்குலாம் கண்ணீரே வராது, எவ்வளவு வெங்காயம் அந்த அளவுக்கு ஒவ்வொரு வெங்காயம் சடக்குன்னு வந்தது. அங்க செவந்து போச்சு. இது இந்த வெங்காயம் ரொம்ப வருது கண்ணீர். சரி ஓகே. சின்ன வயசுல இருந்து நிறைய டான்ஸ் அப்படிதான் சேர்ந்துட்டே இருப்பேன். வீட்லயுமே தனியா பாத்துங்களா, எல்லாத்துலயும் டான்ஸ் தான். பாத்ரூம்ல டான்ஸ் ஆடுவாங்களாம். எல்லாமே டான்ஸ் தான். பாட்டுலாம் அந்த அளவுக்கு படிக்க முடியும், வாய்ஸ் அதெல்லாம் அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டேன். செல்சி வாய்ஸ் வந்து பிக் பாஸ் சௌந்தர்யா வாய்ஸ். மெதா பேசினா நல்லா இருக்கும், சவுண்டா பேசினா அவ்வளவுதான் எல்லாரும் ஓடிடுவாங்க. அப்படிதான் இருக்கும். அந்த பாட்டுலாம் எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்காது. வேற எக்ஸ்ட்ரா கரிக்குலர் டான்ஸ் தான். டான்ஸ் ரொம்ப பிடிக்குமா செல்சிக்கு? நம்ம கண்ணீர் வருது. நிறைய பேர் வீட்டுல வந்து என்ன பண்றது, நிறைய பேர் வந்து படிக்கும் போது நிறைய ஏதாவது பண்ணிருப்பாங்க. ஆனா மேரேஜுக்கு அப்புறமேட்டு எதுவுமே பண்ண மாட்டோம், பண்றதுக்கு டைம் இருக்காது, யோசிக்கிறதுக்கு மூளையும் இல்லாம போயிருவோம். சும்மா ஒரு ரீகால் என்னென்ன பிடிக்கும்னு மட்டுமா தெரிஞ்சுக்கலாமே. உங்களுக்கு சொல்லுங்க. எனக்கு என்ன சொல்லணும்? பாட்டை தவிர்த்து உங்களுக்கு வேற என்ன பிடிக்கும்? பாட்டு. ஆமா, நீங்க பாட்டு படிக்கிறீங்களா? பாட்டு படிக்கிறது பிடிக்குமா? அதை தவிர்த்து சொல்லுங்க. வேற இந்த பாட்டு படிக்கிறது எல்லாருக்கும் தெரியும். என் பெருமையை நானே எப்படி சொல்றதுங்க? நான் சொல்லிக்கிட்டுமா தெரியாது. நீங்க தான் என்சிசில இருந்தீங்களா? என்சிசில தான் இருந்தீங்க. எதுக்காக உங்களுக்கு பிடிக்கும் இருந்தீங்களா இல்ல வேற? இல்ல இப்ப வந்து யார்கிட்ட நான் குட்டன்னு சொல்லுவாங்க. நான் ஸ்கூல் படிக்கும்போது நான் ஹைட் அப்படின்னு சொல்லி எடுத்தாங்க என்சிசிக்கு. அதுல மெயினா எடுத்ததுக்கு காரணம் வந்து டான்ஸும் பாட்டும். ஏன்னா அந்த என்சிசி தான் போனா ஏதாவது காம்படிஷன், அதுக்கு வந்து நம்ம ஸ்கூல் வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்கூல் சார்பா ஒரு கல்ச்சுரல் டீம் கூட்டிட்டு போவாங்க. அப்படிதான் என்சிசில கூட்டிட்டு. சரி, அப்ப பரேட்லாம் கிடையாது உங்களுக்கு? அந்த பரேட்லாம் இருக்குமே, அந்த இன்ட்ரெஸ்ட் கிடையாது. சரி அதெல்லாம் போட்டு குதிரை மாதிரி ஓட விடுவாங்க நம்ம. நான் கல்ச்சரல் கிடையாது, நான் பரேட் இதுல தான் ஓட விட்டு அந்த இதுல தான் நடப்பேன். நமக்கு பரேட்ல எனக்கு அதுதான் பிடிக்கும். பேரு எங்க அம்மா வந்து நல்லா ஸ்கூல் படிக்கும் போது நல்லா படிக்கிறதுக்கு நல்லா என்கரேஜ் பண்ணாங்க. அப்புறம் நல்ல ஸ்போர்ட்ஸ் கல்ச்சுரல்ஸ் எல்லாத்துலயுமே நல்லா என்ன சேர்த்து விட்டாங்க எல்லாத்துலயுமே. நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? நம்ம என்ன எல்லாரும் உலகத்துல தமிழ்நாட்டுல அந்த படிப்பு தாங்க நானும் படிச்சேன், இன்ஜினியரிங். ஆனா ஒரு கோடிங் தெரியாது, எதுவுமே தெரியாது. ஆனா படிச்சது கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங். யாராவது நம்ம அந்த மாதிரி வீடியோ போடுறோம்ல, ஆமா, அதை பத்தி யாராவது உன்கிட்ட ஏதாவது கஷ்டமா பேசியிருக்காங்களா? கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க? நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்டாவே இருந்துட்டு நிறைய பேர் கேட்க தான் சொன்னாங்க, உனக்கு தேவையா கான்டெஸ்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க, செஞ்சிருக்காங்க. எனக்கு பிடிச்சிருக்கு பண்றேன். இன்னொன்று வந்து என்னை பிடிச்சி பாக்குறவங்க நிறைய இருக்காங்க. அவங்களுக்காக அவங்க வந்து நிறைய பேர் கேட்பாங்க, இன்னும் இன்னைக்கு வீடியோ வரலையா, வீடியோ இன்னும் போடாம இருக்க அப்படிலாம் கேட்குற நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்காக போடுறேன். ஓகே. எங்க வீடியோ வந்து யாராவது ஒருத்தருக்கு வந்து பிடிச்சிருக்கோம்ல, அவங்களுக்காக தான் நாங்க மெயினா போடுறோம். ஆமா, அதனால பிடிக்காம பாக்குறவங்களை வந்து நாங்க மனசுல எதுவும் நினைக்கல. உங்களுக்கு பிடிக்கலாம் ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க, முடிஞ்சு போச்சு. எங்கள்கிட்ட அவ்வளவுதான் திறமையே இருக்குது. இருக்கிற திறமையை வச்சுதான் உங்கள்கிட்ட வீடியோவா போட்டுட்டு இருக்கோம். என்ன டான்ஸர் தீபி அக்கா பாட, நான் டான்ஸோட. இந்த குடும்பமே ஒரு கலை குடும்பம். ஆமா. சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. சரி சாப்பாடு வடிச்சிருவோம். வடிச்சிட்டு நீ கூட்டு வைப்போம். ஓகே. பச்சை பட்டாணியும் சோயா பீன்ஸும் ரொம்ப சிம்பிளா வைக்க போறோம். கொஞ்சோண்டு கடுகு, கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே கொஞ்சம் சோம்பு, பட்டை, கிராம்பு, லவங்கம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி எல்லாம் நல்லா வதக்கினதுக்கு அப்புறம் நம்ம நம்ம வச்சிருக்க அந்த பச்சை பட்டாணி, சோயாபீன்ஸ் வேற ஏதாவது இருந்தால் கூட போட்டுக்கலாம். எல்லாம் போட்டு ஒரு 2-3 விசில் போட்டதுக்கு அப்புறமேட்டு தேவையான அளவு மசாலாத்தூள், கொஞ்சமா மட்டன் மசாலாத்தூள், அதுக்கப்புறமேட்டு தேங்காய், கசகசா எல்லாம் நல்லா அரைச்சி ஊற்றிடுவோம். அவ்வளோதான், ரெடி. இந்த மாடல் யாராவது
கேட்டீங்கன்னா வச்சு பாருங்க. ரொம்ப சிம்பிள், சீக்கிரமா வேலை முடிஞ்சிடும். நம்ம இப்ப சொன்னது செல்சிட்ட கேட்போமா? எப்படி வைக்கணும்னு சொல்லிட்டு சொல்லு செல்சிமா. எப்படி வைக்கணும்? பச்சை பட்டாணி கிரேவியும் ஏதோ உனக்கு தெரிஞ்சது சொல்லி இப்ப கேட்டது என்னென்னமோ சொன்னீங்க. வெங்காயம், தக்காளி, மிளகாய் எல்லாத்தையும் போட்டு வதக்கிருந்தா சீரகம், முருங்கைக்காய், பட்டை, கிராம்பு, கடுகு எல்லாத்தையும் போட்டு வேற என்ன பொடியெல்லாம் போட போறீங்க? சொல்லு, சும்மா சொல்லு. மிளகாய் பொடி. நான் கவனிக்கல, ஏதோ சிந்திச்சுட்டு உட்காந்துருந்தது இல்ல. நீங்க இந்த அதோட அவன் ரெடி ஆயிருந்தீங்க. அதுக்கடுத்தது பாத்துக்கோங்க, நினைவுக்கு வந்தேன். டிப்ஸ் கொடுக்குற நம்மளே வேற லோகத்துல இருக்கோம். நானே இந்த டிப்ஸை யூடியூப்ல இருந்து தான் பார்த்தேன். ஓகே, சாப்பாடு ரெடி பண்ணியாச்சு. சாப்பாடு ரெடி பண்ணியாச்சு. என்ன சாப்பாடு தான் சொன்னேன் உங்கள்கிட்ட ஆல்ரெடி. ரசம், இது இந்த மீல் மேக்கரும், அப்புறம் என்ன இது சோயா பீன்ஸ் பச்சை பட்டாணி கூட்டு. வாங்க சேர்ந்து சாப்பிடலாம்.